2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, நான் மறுபடியுமா அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நான் மறுபடியுமா எப்படி வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அங்கே சில பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை எபிரேய மொழியில் வைத்து கொண்டு வாசிக்க போகிறேன். அந்த 2 வேத பகுதியிலையும் 2 வசனத்துலையும் எபிரேய பெயர்கள் இருக்கிறது. பெயரை மொழிபெயர்ப்பு செய்யாமல் அந்த வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல் என் யெஷுவா, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். யா என் யெகோவா, அவர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு யெஷுவாவும் ஆனவர், ரட்சிப்பும் ஆனவர், யெஷுவாவும் ஆனவர். 3வது வசனம், நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுக்களில் இருந்து, அல்ல கவனிக்கணும், நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுக்களில் இருந்து, அல்லாவிட்டால் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து, அல்லாவிட்டால் இயேசுவின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த வேத வசனத்தை அவர்கள் வாசித்து, இந்த வேத வசனத்தை வாசித்து அவர்கள் தண்ணீரை ஊற்றுவார்கள். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, யெஷுவாவின் ஊற்றுகளிலிருந்து, இயேசுவின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அல்ல கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, நீங்கள் வாசித்த இந்த வேத வாக்கியத்தின்படி, ஹலோ, நீங்கள் வாசித்த இந்த வேத வாக்கியத்தின்படி அந்த ஊற்று நான் தான். ஹல்லேலூயா. தாகமா இருக்கீங்களா? என்கிட்ட வாங்க. என்னுடைய ஊற்றுகளிலிருந்து, யெஷுவாவின் ஊற்றுகளிலிருந்து, இயேசுவின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, இந்த குடும்பம் ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற அருமையான ஜெப ஜனமே, உங்களுக்கான இயேசுவின் ஊற்று ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாகமா இருக்கீங்களா? என்கிட்ட வாங்க. இந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கான ரட்சிப்பின் ஊற்று, இயேசுவின் ஊற்று, யெஷுவாவின் ஊற்று உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. ஹலோ, எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? வாங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு வேணும்? வாங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். எப்ப வேணும்? வாங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஹலோ, இன்னொரு அந்த இன்னொரு புதைந்திருக்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஒன்ஸ் இயேசுவின் ஊற்றிலிருந்து தண்ணீரை ஒரு முறை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஹலோ, உங்கள் ஊற்றும் வற்றாது, உங்க ஊற்றும் வற்றாது. ஏன்னா அந்த வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவருடைய இதயத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப அப்படின்னா நான் ஒரு முறை யெஷுவாவின் ஊற்றிலிருந்து, இயேசு கிறிஸ்துவுடைய ஊற்றிலிருந்து நான் தண்ணீரை எடுத்துட்டேன் அப்படின்னா என் ஊற்றிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. நான் தண்ணீர் போற இடம்லாம் என்ன நடக்கும்? செழிப்பு உண்டாகும். எல்லா மர செடிகள் வளரும். ஹலோ, ஹலோ, கவனிங்க, கவனிங்க. இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீ தாகமா இருந்தா
அடுத்தது என் வாழ்க்கை என்னவா இருக்கும், எங்க குடும்ப வாழ்க்கை என்னவா இருக்கும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், எப்படி இருக்க போது தெரியலையே. இந்த கேள்வியோடு இருக்கிறீங்களா? நீங்க இயேசுவிட்ட வந்தால் உங்களுக்கான வாழ்க்கை, உங்க குடும்பத்திற்கான வாழ்க்கை, உங்க பிள்ளைங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா, நீங்க எந்த வீட்டுக்குள்ளார போறீங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எந்த ஊருக்குள்ளார போறீங்களோ அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க யார் பக்கத்துல உட்கார்றீங்களோ உங்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இப்படி சொல்லிடலாங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்தா உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, நான் வந்தா, ஹலோ உங்களை பார்த்துதான் சொல்றேன், நான் உங்களை பார்த்து தான் சொல்றேன், நான் வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். என்ன இதுக்கு போய் ஆமேன்னு சொல்றீங்க? சவால் விட வேண்டாமா? தூத்துக்குடியில் இருந்துகிட்டு ஆமேன்னு சொல்றீங்க, சவால் விடுங்க. இப்படி சொல்லுங்க, அதைத்தான் சொல்லுங்க, நான் வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, ரட்சிப்பின் ஊற்று உங்க குடும்பத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறது, உங்க பிள்ளைகளுக்காக ஆயத்தமாக இருக்கிறது, உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஆயத்தமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எவ்வளவு வேணும், எதுக்கு வேணும், எப்போ வேணும், எப்போ வேணாலும் வாங்க, எதுக்கு வேணாலும் வாங்க. வாங்க. நீங்கள் ஒரு முறை எடுத்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி உங்களுக்கான ரட்சிப்பின் ஊற்று ஆயத்தமாக இருக்கிறது. வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வந்து நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னை விசுவாசித்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் இதயத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. நான் இப்படியும் சொல்ல விரும்புகிறேன், ஆவியானவர் உங்களை நிரப்பினா நீங்கள் போகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உங்களை நிரப்பின அந்த அபிஷேகம் உங்கள் மூலியமாக மக்கள் மேலே பற்றி கொள்ளும். மக்கள் அபிஷேகப்படுவாங்க. நீங்கள் யார் மேலே கையை வைக்கிறீர்களோ அவர்களும் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள், அவர்களும் நிரப்பப்படுவார்கள், அவர்களும் விடுதலையாக்கப்படுவாங்க. நீங்களும் விடுதலையாக்கப்படுவீங்க, அவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நான் ரெண்டு விதமாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். நான் போனா, நான் வந்தா, நீங்க போனா, நீங்க வந்தா, நீங்க வருகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வந்தா, நீங்க போனா மக்களுக்கு விடுதலை நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், சமாதானம் உண்டாகும், கிருபை உண்டாகும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க என்னுடைய இதயத்திலிருந்து ஜீவ தன்னுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆமென். இந்த நாளில் நீங்கள் ரெண்டு காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஒன்று, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சின்ன பிள்ளைகளையும் நிரப்பணும், உங்களையும் நிரப்பணும், நிரம்பி வழிய செய்யணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழியணும். அண்ட் ரெண்டாவது, ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணணும், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணணும். அபிஷேகமும் ஆசீர்வாதமும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த அபிஷேகமும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பின் ஊற்று ஆகிய என்னுடைய ஊற்றில் இருக்கிறது. வாருங்கள், எடுத்து செல்லுங்கள். சொல்லிடலாங்களா? நான் வந்தால் உனக்கு ஆசீர்வாதம்,
நான் வந்தா உனக்கு அபிஷேகம், நான் வந்தா உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அடுத்தது என் வாழ்க்கை என்னவாக போகிறது, எப்படி முடிய போகிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, என் குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன? ஹலோ, அற்புதமான பதிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கும் வாழ்க்கை கொடுப்பேன், உன் மூலியமாக மக்களுக்கு மற்றவர்களுக்கும் வாழ்க்கை கொடுப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னைய கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நான் விடுவிப்பேன், உன்னைய கொண்டு மற்றவர்களையும் நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா.